நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். விடிஞ்சிருச்சுங்க, எழுந்துட்டீங்களா? தேவனுடைய வார்த்தைகளோடு கூட இந்த நாளை நாம் ஆரம்பிக்கலாம். வாருங்கள் ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, எங்கள் வாழ்க்கை முழுவதும் உம்மை பற்றி அறிந்து கொண்டாலும், உம்முடைய அன்பை வர்ணித்தாலும், உம்முடைய வல்லமையை விவரித்தாலும் சொல்ல முடியாத அளவுக்கு மகத்துவம் உள்ள தேவனே, உம்முடைய கிருபை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும், உம்மை அறியாதவர்களுக்கு உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கும் எங்களுக்கு சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எல்லோருக்குமான ஆண்டவராக இருக்கிறார். நான் ஜெபிக்கிற போது பரிசுத்த ஆவியானவரினாலே எனக்குள் உண்டான ஒரு ஏவுதல் என்னவென்றால், வாழ்நாள் முழுக்க உம்முடைய அன்பை வர்ணிக்க முயற்சி செய்தாலும், உம்முடைய வல்லமையை விவரிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும், அது நீர் செய்த நன்மைகள் எல்லாம் சொல்ல முயற்சி செய்தாலும், வாழ்நாள் முழுக்க பிரயாசப்பட்டாலும் எல்லாவற்றையும் சொல்லி முடிக்க முடியாது. எனக்கு இயேசுவை பற்றி எல்லாம் தெரியும், எனக்கு வார்த்தை நல்லா தெரியும் என்பதை போல, நான் செய்யறதெல்லாம் கரெக்டா செய்யறேன் என்பதை போல கைய கால மடக்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற அநேகர் எனக்கு இருக்கிறாங்க. செய்ய வேண்டியவர்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு கைகளை கட்டிக்கொண்டு பிரயோஜனம் இல்லாதவர்களாய் செய்ய வேண்டியவைகளை இன்னும் செய்யாமல் இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டிய நாம் பெருமைப்பட்டுக்கிறதுக்கு என்னங்க இருக்குதுல? என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவர் அறிந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் இருக்கிற ஒரே ஆசை, ஒரே ஆவல், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும், அவரை அறியாதவர்களுக்கு அவருடைய அன்பை அறிவித்து அவர்களை அவர் அண்டையிலே சேர்க்க வேண்டும் என்று அந்த ஆசையோடு தான் அந்த 51 years தேவனுடைய கிருபையினாலே அநேக ஊழியங்களை தொடர்ந்து செய்து கொண்டு இன்று இந்த சோசியல் மீடியா மூலமாக ஊழியத்தை செய்ய தேவன் அருமையான கிருபையில் இருக்கிறார். தினந்தோறும் உங்களிடத்திற்கு வருகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நான் ஆரம்பித்த என் ஊழியங்களிலே தினந்தோறும் தனிப்பட்ட விதத்தில் நேரடியாக உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற டெலிவிஷன் ப்ரோக்ராம் நாம் தருகிறோம். தினந்தோறும் தெலுங்கு பாஷையிலே 3 முறை, அதேபோல தினந்தோறும் ஹிந்தியிலே, தமிழிலே தேவனுடைய வார்த்தைகளை தந்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த சோசியல் மீடியா மூலமாக அதிகமாக கனெக்ட் ஆவதற்கு நீங்க எங்க இருந்தாலும் யூடியூப்ல பார்க்கிற மாதிரி, ஃபேஸ்புக்ல பார்த்து கொள்கிற மாதிரி நமக்கு இந்த வாய்ப்பை அருள் செய்திருக்கிற தேவனை, அதாவது டிவி இருந்தாதான், கரண்ட் இருந்தாதான் அந்த டைம்ல தேவனுடைய வார்த்தைகளை பார்க்க முடியும், கேட்க முடியும். ஆனா இன்னைக்கு இந்த அனுதின தியானம் இருக்கிற 1000 days தாண்டி இருக்கிறோம். அதே போல தெலுங்குல கல்வாரி பிரதித்வனி அநேக நாட்களை கடந்து வந்திருக்கிறது. இப்படியாக தினந்தோறும் நம்மளால் இயன்ற எல்லா விதத்திலும் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி தேவனுடைய வார்த்தைகளை தந்து கொண்டே இருக்கிறோம். எதற்காக? தேவ வார்த்தையை பிரசங்கிப்பதனாலே என்ன நடக்கும்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்தபோது என்னவெல்லாம் செய்தாரோ அதுதான் உண்மையான ஊழியம். ஒரு முறை பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 35வது வசனம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்குண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தின் அந்த விதத்தை, அவர் செய்த ஊழியத்தில் இருந்த முக்கியத்துவத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். என்னவென்றால், அவர் ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து, ஜெப ஆலயங்கள் என்றால் இன்னைக்கு இருக்கிற ஆலயங்கள் மாதிரி தான், அதைத்தான் ஜெப ஆலயம் என்று சொல்லுவார்கள் யூதர்கள் அந்த காலத்தில். கவனிங்க, ஜெப ஆலயங்கள் அங்கங்கே இருக்கும், அதுல நியாயப்பிரமாணங்களை எல்லாம் படிப்பாங்க, தியானிப்பாங்க. சோ தேவாலயங்களிலே உபதேசித்து அங்கே கூட்டமாய் கூடி வருகிற ஜனங்களுக்கு, நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். அதாவது இன்னைக்கு மனம் திரும்புங்க அப்படின்னு முதல் பாடத்தை தான் சொல்ல வேண்டி இருக்கு. 1000 நாட்களை கடந்த பிறகும் கூட நம்முடைய தியானத்துல இன்னும் ஆரம்ப நாட்களிலே செய்த ஆரம்ப நாட்களின் விசுவாசிகளுக்கு சொன்னது போலவே இன்றும் கூட சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா எத்தனையோ புதியவர்கள் புதிதாக தினமும் பார்க்கிறதுனால எல்லோருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதனால. ஆனால் விசுவாசத்தில் வளர்கிறவர்களுக்கு உபதேசம் வேண்டும். அதாவது நல்ல ஆவிக்குரிய பிரகாரமான நல்ல ஆகாரம் வேண்டும். ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை படிச்சு கைதேர்ந்த அந்த பரிசேயர்களுக்கும் சாஸ்திரிகளுக்கும்
யூதர்களுக்கும் அவர் வார்த்தையை உபதேசித்து, அதேபோல ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். பிரசங்கித்தல் என்றால் அவேர்னஸை உண்டாக்குவது. பிரசங்கம் என்றால் அதாவது இந்த நாட்கள்ல சொல்லணும், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்றாங்க இல்லையா, அப்படி ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்தார், பிரசங்கித்தார், உபதேசித்தார். பல்வேறு தரப்பட்ட வியாதிகளையும் நோய்கள் எல்லாவற்றையும் அவர் சுஸ்தமாக்கினார். சொஸ்தமாக்குதலும் கூட ஊழியத்திலே ஒரு பகுதிதான். சுகமாக்குதல் புதிதாக ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறவர்களுக்கு அவர்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு அது அவசியமாயிருந்தது. வியாதியினாலே வாதிக்கப்படுகிறவர்கள், சாத்தானாலே பீடிக்கப்படுகிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஜெபித்துக் கொள்ள முடியாது. அவர்கள் சாத்தானுக்கு அடிமையாகி அவன் கட்டுக்களாலே கட்டப்பட்டு வியாதிகளுக்கு ஆட்பட்டிருக்கிற போது அவர்களை ஆண்டவர் சொஸ்தமாக்கி ஜெபித்து அவர்களை ஆவிக்குரிய பிரகாரமாய் விடுதலை தந்து சரீரப்பிரகாரமான சொஸ்தத்தை கொடுத்து அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்களை சீஷர்களாக்கி கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கும் கூட அதுபோன்ற சுகமாக்குதல், அதாவது சரீர சொஸ்தமாக்குதல் என்பதோடு கூட நிறுத்திக் கொள்ளுகிறோமே தவிர, அந்த ஆண்டவருடைய ஊழியத்தில் அது ஒரு பாகமாக இருந்ததுதான். ஆனால் அவர் சொஸ்தமாக்கிய பிறகு என்ன சொல்லுவார்? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுவார். அப்போ வியாதிக்கு காரணம் பாவமாக இருப்பதினாலே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உன் விசுவாசம் உன்னை சொஸ்தமாக்கிற்றென்றார். எனவே மனிதர்களை அவ்விசுவாசத்திலிருந்து விசுவாசத்திற்குள் வர வைப்பதற்கு ஒரு சொஸ்தமாக்குதல், ஒரு அற்புத காரியம், ஒரு நன்மையை நடப்பிப்பதென்பது இந்நாட்களின் ஊழியங்களிலும் தேவையாயிருக்கிறது. இந்த லைவில் இணைகிற அநேகரும் கூட நாங்கள் சுகமானோம் என்று எங்கள் ஜெபத்திற்கு பதில் வந்தது என்று, நீங்கள் அனுப்பும் ஜெப தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது தேவன் செய்கிற நன்மைகளை குறித்து அநேகர் தொடர்ந்து சாட்சி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நான் துதிக்கின்றேன். சொஸ்தமாக்குதலோடு கூட நிற்கவில்லை. ஏதோ ஒரு ஆசிரமத்தை கட்டிக்கிட்டு எல்லாத்துக்கும் சுகத்தை தர்றேன் வாங்க அப்படின்னு அவர் உட்கார்லங்க. அவர் இன்னும் என்னவெல்லாம் செய்தார் பாருங்க. அநேக பட்டணங்களிலும் அநேக கிராமங்களிலும் அவர் சுற்றித் திரிந்தார். அப்ப அவர் பட்டணங்களிலும் போதித்திருக்கிறார், கிராமங்களிலும் போதித்திருக்கிறார். கிராமங்களுக்கெல்லாம் ரீச் பண்ணியிருக்கார். ஆனா இந்நாட்கள்ல பாருங்க, ஊழியர்கள்ல அநேகர் பட்டணங்கள்ல ஊழியம் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம் இல்லையா? அஃப்கோர்ஸ் நானும் கூட ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியில் தான் இருக்கிறேன். ஆனால் தேவன் என்னை இங்குதான் அனுப்பினார். இந்த பட்டணத்திலே நான் இருந்தாலும் கூட பட்டணத்திலே இருக்கின்ற கிராமங்கள் மாதிரி அநேக இடங்கள், பட்டணத்தில் இருக்கிற சந்து பொந்து பலதரப்பட்ட இடங்கள் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸ்க்கு போயிட்டோன்னா கிராமங்கள் மாதிரியே தான். அதாவது காமன் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் கூட இல்லாம பாடுபடுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ரொம்ப ஏழ்மையா. அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் தான் இந்த ஊழியம் ஆரம்பமாயிற்று. அப்படித்தான் இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. தேவன் அருளி செய்கிற வாய்ப்பின் அடிப்படையில் அது பிச்சைக்காரராக இருந்தாலும், தரித்திரராக இருந்தாலும், மாடர்னா இருக்கிறவங்களா இருந்தாலும், நாகரிகமே அறியாதவங்களா இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற எல்லோருக்குமே இயேசு அவசியமாயிருக்கிறார். ஒரு லட்சாதிபதிக்கும் ஆண்டவர் அவசியம்தான். அதேபோல பிச்சை எடுக்கிற ஒருவருக்கும் ஆண்டவர் அதேபோல் அவசியம்தான். ஆண்டவரை கொண்டிருக்கிறவர்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரமாய் ரட்சிக்கப்படுகிறான் என்பதனால தேவனுடைய ராஜ்யத்தின் வாரிசாக இருக்கிறான் என்ற நோக்கத்தோடு தான் ஊழியம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயங்களிலே உபதேசித்தார், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், நோயாளிகளை சுஸ்தமாக்கினார், கிராமங்களுக்கு சென்றார், பட்டணம் முழுக்க சுற்றினார். இப்படி பட்டணம் கிராமம் என்று சுற்றித் திரிந்து அங்கே தேவையில் இருக்கின்றவர்களுக்கு, அழிந்து போகிறவர்களை தேடி ரட்சிக்கவே நான் வந்தேன் என்பது போல எங்கே சென்றாலும் அவர் பாவத்தின் குழிலே சிக்கி தவிப்போரை அவர் மேலே எழுப்பி அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான விசுவாசத்தையும் ரட்சிப்பையும் தந்து அற்புத காரியங்களை செய்து, அது மாத்திரமல்ல, மனம் திரும்ப வேண்டும், நீங்கள் அழிந்து போகக்கூடாது, தேவனுடைய ராஜ்யத்தின் வாரிசாக வேண்டுமென்றால் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை அங்கே அறிவித்தார். இந்த கடைசி நாட்களில் எங்க பார்த்தாலும் சுகமாக்குதலை நாம் பார்க்கிறோம். ஏதோ ரகசியம் என்கிறார்கள், பரிசுத்தாவியின் வல்லமை என்கிறார்கள், இன்னும் விதவிதமான எவைகளையெல்லாமோ பார்க்கிறோமே தவிர உள்ளங்களை அசைக்கிற, மனம் திரும்புதலை உண்டாக்குகிற, நல்ல கிரியையோடு ஆண்டவருக்கு சாட்சியாய் பரிசுத்தர்களாய் வாழ்கிற விதத்தில் ஆயத்தப்படுத்தாமல் இருப்பதுதான் ரொம்ப கவலைக்குரிய விஷயமாயிருக்கிறது. ஒரு மனிதன் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற போது, ரட்சிக்கப்படுகின்ற போது, தன் உடன் இருப்போரை ரட்சிக்கப்பட வேண்டும் ஆசை, வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள்ள கண்டிப்பா வரும். இவ்வளவு நாட்களாக தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கையில் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு வராவிட்டால், உங்கள் வீட்டார் எல்லோரையும் கூட ரட்சிப்புக்குள் நடத்தி ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவர்களை ஆக்க வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்குள் எழாவிட்டால்,
நீங்கள் தெய்வ வார்த்தையை கேட்கிறோம், நன்மையை பெறுகிறோம், நல்லா பிரசங்கிக்கிறீர்கள் என்று சொல்லிக் கொண்டு உட்காருவதால் யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இயேசு கிறிஸ்து செய்த இந்த அற்புதமான பெரிய ஊழியத்தை பார்க்கிற போது அதே அடிச்சுவடுகளில் பின்பற்றி, அவருடைய அடிச்சுவடுகளில் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று ஆசையோடு இருக்கிறார். இன்று வரை எல்லா விதமான ஊழியங்களை செய்வதற்குமான கிருபை தேவன் அருளுகிறார். உங்கள் ஜெபத்திலே எனக்காக நினைத்துக் கொள்ளுங்கள். பத்திரிகை ஊழியத்தையும் கூட எப்பொழுதோ நாம் ஆரம்பித்து இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறோம். காரணம், இன்னும் அதை ஆவலோடு படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சோசியல் மீடியாவை குறித்து தெரியாமல், இன்னும் கனெக்ட் ஆகாமல் இருக்கிற கிராமங்களிலே இருக்கிறவர்கள் ஒன்லி டிவியில் மாத்திரம் பார்க்க முடிகின்ற வசதியுள்ள பெரியோர்களுக்காக நாம் இதோ காலை மாலை என்று டிவி ஊழியத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி அநேக இடங்களுக்கு போகிற போது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டால், என்னை தெரியும் என்று கேட்டால், டிவியில நீங்க பிரசங்கம் பண்றதை நாங்க பார்த்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். அப்ப இன்னைக்கும் டிவியில காலையில சாயங்காலமும் நாங்கள் தேவ செய்தியை கேட்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். எனவேதான் டிவி புரோகிராம்ஸையும் நாம் கண்டினியூ செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் டிவி வாயிலாக இன்னும் சுவிசேஷம் எட்டாதவர்களுக்கு டிவி மூலமாக அது எட்டுகிறது என்பதனாலே. ஆனா இப்ப இருக்கிற இந்த வாலிபர்கள், இப்ப இருக்கிற இந்த எஜுகேட்டட் ஜெனரேஷன், வெளிநாடுகள் இருக்கிற அநேகருக்கு இந்த டிவி செய்தி எட்டாது என்பதனால் தேவன் அருள் இருக்கிற சேட்டலைட்ஸ் மூலமாக, இந்த சோசியல் மீடியாவின் அடிப்படையில் இன்னைக்கு யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் மூலமாக தேவனுடைய செய்தியை தருவதற்கு ஆண்டவர் இன்னும் கிருபை காண்பிக்கிறார். அதற்காக அவரை நான் துதிக்கின்றேன். இவ்வளவு விதமான ஊழியத்தை செய்கிறோம் என்று அமைதியாக உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்றோ, அல்லது ஒரு ஆசிரமத்தையோ ஒரு பெரிய சர்ச்சோ கட்டிக்கொண்டு, அல்லது அங்கங்க சர்ச்சஸ் எழுப்பி ஏதோ எஸ்டாப்ளிஷ் ஆக வேண்டும் என்றோ அநேகருக்குள் இருப்பது போன்ற ஆசை உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவராக இயேசுவை மாத்திரமே நோக்கி பார்த்து, ஆண்டவரே, உங்களுக்கான ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன், நான் வந்து திரும்ப உங்கள் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு போவேன், நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கள் என்று சொன்னார் அல்லவா? அந்த வார்த்தையை பற்றி கொண்டுதான் இந்த நாட்களிலும் கூட என்னுடைய மகன்களும் கூட என்னோடே கூட இணைந்து ஆங்காங்கே இந்த இளமை பருவத்திலே குடும்பத்தோடு சேர்ந்து விசுவாசத்தோடு கூட ஆங்காங்கே இது போன்ற மீட்டிங்களை ஏற்பாடு செய்வதற்கும், தேவன் அவர்களுக்கு தருகிற தரிசனத்தின் அடிப்படையில் அநேக இடங்களுக்கு சென்று தேவ வார்த்தையை பிரசங்கிக்க தேவன் தந்த கிருபையின் அடிப்படையிலே செய்து வருகிறார். அது மாத்திரமல்ல, தேவன் அங்கே சொல்லுகிறார் 36 திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாயிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. ஜன கூட்டம் எங்க போனாலும் இன்னைக்கு ஜன கூட்டத்தை நாம பார்க்கிறோம். இன்று கிறிஸ்தவ சபைகளுக்கு கூட ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் திரளாய் வருவதை நாம் பார்க்கிறோம். எதுக்காக வர்றாங்கங்க? ஆசைகள் இருக்கு, தேவைகள் இருக்கு. அது மாத்திரமல்ல, அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களாய் சிதறி போனவர்களாய் இருந்தார்கள். மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், அநேக விசுவாசிகள் சொல்லுவது, எங்களுடைய மேய்ப்பன் இறந்து விட்டார், எங்க பாஸ்டர் இறந்துட்டார், எங்க சபையும் சிதறி போயிடுச்சு. இந்த டைம்ல எங்க ஊருக்கு இன்னொருத்தர் வந்தாரு, தவறான போதனைகள் எல்லாம் செய்றாரு, மனிதர்கள் அவரை கூட தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கடைசி நாட்களிலே அநேக கள்ள போதகர்கள், தீர்க்கதரிசிகள் எழும்புவாருங்க. கள்ள பக்தியை, பொருளாசையோடு சேர்ந்த பக்தியை, பணம் பெருக செய்வோம் என்கிற விதத்திலே ஒரு பக்தியை, ஆசை தூண்டுகிற பக்தியை தான் பார்க்கிறோமே தவிர இயேசு கிறிஸ்து யாரையுமே பயப்படுத்தலங்க. யாருக்குள்ளேயும் ஒரு பேராசை அவர் விதைக்கலங்க. ஆசையை உண்டாக்கி ஆண்டவருக்குள்ளாக நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது பயப்படுத்தி ஆண்டவருக்குள்ளாக நடத்த வேண்டிய அவசியமும் இல்லை. நம்முடைய தேசத்தில் இருக்கல மதமாற்ற தடை சட்டம், அதாவது ஒருத்தர் வற்புறுத்தி எந்த மதத்திற்குள்ளும் அழைக்கக்கூடாது, அது தேவையும் இல்லை. ஒரு மனிதன் தனக்குத்தானே, இயேசு கிறிஸ்து மேன்மையான தேவன், என் இருதயத்திலே எனக்கு நன்மை செய்திருக்கிறார், அந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு எந்த தடையும் கிடையாதுங்க. ஆனால் இன்று பயப்படுத்துகிற போதகங்களினாலே, ஆசை விதைக்கிற போதகங்களினாலே, ஒரு கிருத்துருவமான, அதாவது ஏதோ வல்லமை, ஏதோ அக்கினி அபிஷேகம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு ஒரு பயங்கரமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸால அல்லது பாடல்களால அல்லது ஆர்ப்பாட்டத்தினால மனிதர்களை ஏதோ செய்யணுங்கிற அந்த முயற்சியினாலதான் இன்னைக்கு எத்தனையோ பேர் பயங்கரமா எரிச்சலுக்கு ஆளாகிறாங்க. எத்தனையோ விசுவாசிகள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப எரிச்சலோடு இருக்கு. இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் இப்படித்தாங்க, எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சுயநலவாதிகள், அல்லது இவங்க எல்லாரும் பணத்துக்காகத்தான் இந்த ஊழியத்தை பண்றாங்க என்கிற காரியங்களை பார்த்து பார்த்து எத்தனையோ பேர் இன்னைக்கு சிதறுண்டு போயிருக்கிறார்கள். உங்க சபை சரியில்லைன்னா தேவனை எதுக்காக தூஷிக்கணும்? உங்க மேய்ப்பன் சரியில்லைன்னா ஆண்டவர் எதுக்காக நீங்க துவேஷிக்கணும்? உங்களுக்கு சுற்றி இருக்கிற கிறிஸ்தவம் சரியாக இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவ எதுக்காக நீங்க வெறுக்கிறீங்க? கவனிங்க, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அவருடைய நாமம் தரித்த கிறிஸ்தவர்கள் எண்ணப்பட்டவர்கள் மூலமாகத்தான் பிறரும் இடரலுக்கு ஆளானார்கள். இயேசு கிறிஸ்துவை யாருமே வெறுக்கலங்க.
மகாத்மா காந்தி என்ன சொன்னார்னா, எனக்கு இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும், ஆனால் அந்த கிறிஸ்தவர்களை பிடிக்காதுன்னு. அந்த இயேசு கிறிஸ்து சொன்னது போல இந்த கிறிஸ்தவர்கள் ஒருவேளை நடந்தா தானே அவருடைய போதனை, அவருடைய உபதேசங்கள், அவருடைய அன்பு எல்லோருக்குமே இஷ்டம்தானே தவிர யாருக்கும் கஷ்டம் இல்லைங்க. ஆனால் அவருடைய நாமத்தை தரித்துக் கொண்டு அவருடைய நாமத்திலே வாழ்கிறோம் என்று சொல்கிற சிலர் வாழ்க்கையை பார்க்கும்போது மனிதர்கள் எரிச்சலுக்கு ஆளாகிறார்கள், சிதறி போய்விடுகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கின்ற நீங்களோ அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களோ, உங்க போதகராலோ அல்லது உங்க சபையாலோ உங்க சூழ்நிலையாலோ என்ன இருக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அப்படின்னு விரக்தியோட இருக்கீங்களா? சலிச்சு எரிச்சலோட இருக்கிறீங்களா? பிசாசானவனுக்கு நெருக்கமா இருக்கீங்களா? இன்றிலிருந்தாவது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற தேவனை, நம்முடைய ஆண்டவர் செய்த போதகங்களை முழங்காலில் நின்று வாசித்து தியானித்து இருதயத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை அப்படியே ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு பாருங்க, அற்புதத்தை காண்பீர்கள். அது மாத்திரமல்ல, சிதறிப்போயிருக்கின்ற அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை உள்ளதை உள்ளபடி வெளிப்படுத்தக்கூடிய, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்கள், இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய ஆவியினாலே அழைக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரர்கள் சிலர் மிகவும் பிரயாசப்படுகிறார்கள். அவங்க பெருசா பிரபலமாகாதவங்களா இருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அநேக அற்புத காரியங்களை தாம் அழைத்தவர்கள் மூலமாக செய்து கொண்டே இருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே அநேகர் ரட்சிக்கப்படும்படியாக எங்களுக்கு நல்ல சபையை அருளிச் செய்யுங்க, நல்ல மேய்ப்பனை அருளிச் செய்யுங்க, எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை அருளிச் செய்யுங்க என்று கேட்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த உலகத்திற்கு வந்து நீர் என்ன செய்தீரோ அதை செய்வதற்கும், எப்படி போதித்தீரோ அப்படி போதிக்கிறதற்கும், எப்படி வாழ்ந்தீரோ அப்படி வாழ்கிறதற்கும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக கிடைக்கிற ஆத்தும ரட்சிப்பை குறித்து, பாவ மன்னிப்பை குறித்து, மரணத்திற்கு பிறகு இருக்கிற நித்திய ஜீவனை குறித்து நாங்கள் நோக்கமாயிருந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளர்வதற்கு சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இந்த தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு அனுப்பி வையுங்கள். உங்கள் பட்சமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்களுடைய சரீர தேவைகளுக்காகவும் ஆவிக்குரிய பிரகாரமான தேவைகளுக்காகவும் சுகவினத்திற்காகவும் கூட ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கின்றோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவன் கட்டாயமாக தம்முடைய பதிலை அருளிச் செய்வார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி, நம்முடைய ஊழியங்களின் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக பரிபூரணமாக தம்முடைய கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். எத்தனையோ பேர் இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையான தெய்வம் என்று அறியாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. எனவே தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக உங்களுடைய தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும், நம்முடைய டிவி ஊழியங்கள், சோசியல் மீடியா மூலமாக தொடர்ந்து நாம் செய்து வருகிற ஊழியங்கள் எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி அன்பாக திரும்ப திரும்ப நான் கேட்கின்றேன். அது மாத்திரமல்ல, டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதோடு கூட லைக் செய்து ஷேர் செய்வதோடு கூட உங்கள் பெயர் விவரங்களையும் லைவ் சாட்டிலே நீங்கள் பதிவிட்டு விடுங்கள். அப்படி செய்யும் போது நம்முடைய ஊழியத்தை இன்னும் அதிக உற்சாகத்தோடு கூட நாம் செய்கிறதற்கு அது ஏதுவாக அமையும். அதோடு கூட தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே தியானத்தில் நாம் இன்னும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையாயிருப்பதாக.